சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள். அதாவது நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை ஈரோடு சேலம் பகுதியில் உள்ள வரவிடாம 2 மணி நேரம் காத்திருக்க வச்சிருக்கிறதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சு மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற மும்முரமாக இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போவே மொத்த தொகுதியிலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மேலும் அவரோட தொண்டர்கள் ஒட்டுமொத்த சேரும் சேர்ந்து நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் 525 வாக்குறுதிகளில் அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% கூட அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா திமுக மீது அதிருப்தியில் தான் இருக்காங்க. அவங்க எந்த துறையுமே பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்தலை. மேலும் காவல்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், எதுவுமே சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. இதனால் நிறைய சமூக சீர்கேடுகள் நடைபெற்று வர்றதுனால திமுக அப்படின்ற ஆட்சியே பொதுமக்கள் நிராகரிச்சுட்டு தான் வராங்க. அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. மீண்டும் ஸ்டாலின் அப்படின்ற பேருக்கு இடமில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் ஸ்டாலின் இப்போவே பார்த்தீங்கன்னா அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வாக்குறுதிகளில் கொஞ்சமாச்சு அவர் நிறைவேற்றி இருந்தார்னா இன்று இந்த நிலைமை அவருக்கு வந்திருக்காரு. அன்றே கணிச்ச மாதிரி, அதாவது கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றே சொல்லியிருந்தாங்க. அதன் பிரகாரம் இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ரோடு ஷோக்களை நடத்த அதை ஆரம்பிக்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்காரு. ஆனால் ஈரோடு மற்றும் சேலம் பகுதிகளில் அவரை காத்திருப்பில் வச்சுருந்துருக்காங்க. அதற்கு காரணம் அவர் ஊழல் பெருச்சாலியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சொன்னதன் விளைவாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் போனது தான் அவருடைய நிலைமைக்கு காரணம். மீண்டும் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வர விடவே மாட்டோம் என பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணியாக இறங்கியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொண்டிருக்காரு. எது நிறைவேறும் என்பது தெரியலை. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு தான் மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. மக்களோட முடிவு என்னன்றதை கூடிய விரைவிலே நமக்கு தெரிய வரும்.